ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வீக்கெண்ட் வந்தாலே நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல சுல்லுன்னு ஒரு கார சாரமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு வறுவல் வந்து நல்ல இரும்பு கடாயில் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். நம்ம எப்பவும் போல் இந்த தண்ணி குழம்பு அப்படின்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு, அதே கிரேவி ஒன்று, இது ட்ரையாக இருக்கிறது வந்து இதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நாக்குக்கு ருசியாக 4 வாய் சாப்பிட்றக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் கோழி மிளகு வறுவல் சூப்பராக அசத்திடலாம் வாங்க. இங்கே வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிக்கன் வந்து வாங்கி நல்லா எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 20 சின்ன வெங்காயம், 20, 25 எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு போல் பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு 3 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தி அது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதை வந்து ரொம்ப ஃபைனாக அடிக்காமல் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது அதை வந்து நம்ம அந்த சிக்கனில் வந்து சேர்த்திடலாம். அந்த ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்திட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே எடுத்து போட்டாச்சா? இப்போ அதையே வந்து நம்ம கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த வாசனை நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போவே இது வந்து மேரினேட் ஆகணும். ஒரு 20 நிமிஷம் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பிளேட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது ஒரு கனமான கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பத்தலைனா திரும்ப சேர்த்திக்கலாம். இப்போது சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திட்டு பொரியும் போது 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து ஆஸ் யூஸ்ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கிறேன். இது நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இது நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி சாஃப்டாக வந்தால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ 20 நிமிஷம் சொன்னேன். இப்போ 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு சிக்கன். பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? இப்போ அதையே சேர்த்திக்கலாம். கடாயில் சேர்த்திட்டு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறேன். நம்ம உப்பு போட்டு தான் நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டோம். இருந்தாலும் உப்பு பத்தாது. அதனால் இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போல் நான் சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தண்ணி விடுது பார்த்திங்களா? சிக்கன்னால் தண்ணி விடும். இப்போது 5 நிமிஷம் கழிச்சு தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், எல்லாமே இந்த கொஞ்சம் பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கும். நல்ல காரசாரமாக தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தக்கவாறு நீங்கள் சேர்த்திக்கோங்க. சரிங்களா? இப்போது அந்த அரைச்ச மிக்சர் ஜார்லேயே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தி இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி கலந்து விட்டுட்டு இப்போது உப்பு காரம் பார்த்துக்கோங்க. லிட்டு போட்டு விட்டுடலாம். திரும்ப 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கிரேவி சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பார்த்தால காரசாரமாக நல்லா இருக்குது. இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகு வறுவல்னால மிளகுத்தூள் நிறைய சேர்த்தணும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இரும்பு கடாயினால் சீக்கிரமே ட்ரை ஆகிரும். அதனால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக 1 கொத்து கருவேப்பிலையும் மல்லி இலைகள் தூவி இறக்குனா அப்பா சூப்பராக இருக்கும். எல்லாம் காத்துட்ருப்பாங்க இந்த மாதிரி வறுவல் சாப்பிட்றக்கு. இப்போ சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம்.
இது வந்து எல்லா பிரியாணிக்கு வந்து இந்த இது வச்சுட்டா போதும். ஒயிட் ரைஸோட சொல்லிக்கவே வேணாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ரசம் மட்டும் இருந்தா போதுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். வீட்ல இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, குயிக்காவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டாவும் இருக்கும். காரசாரமா சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். நான்வெஜ்ஜு பிரியர்களுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமா நல்லா நாக்குக்கு ருசியா 4 வாய் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். இப்போ சாதம் சுட சுட போட்டுட்டு, இந்த சூடான மிளகு வறுவல் கோழிக்கறி போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டு அந்த சூடா இருக்கு சாதம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, பெசையவே முடியல. அதே சமயத்தில பீஸ் பாருங்க, எவ்வளவு பூ போல வெந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த சாதம் சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்பா! சுண்டி இழுக்கும் நாக்க. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும் எல்லாருக்குமே. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும், காரமா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி.